ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வடகறி செய்ய போகிறேன். அதுக்கு 250 கிராம் கடலைப்பருப்பு 2-3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுக்கிறேன். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் கரைஞ்சி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். இது எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மிக்சியில் தண்ணி இல்லாத கடலைப்பருப்பு எடுத்து போடணும். தண்ணி இல்லாத போடணும். எல்லாம் கடலைப்பருப்பு போட்டு காமிக்கிறேங்க. இதில் 2 வரமிளகா 3 வரமிளகா கொஞ்சம் உப்பு போட்டு குறைன்னு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். மிக்சியில் அரைச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக போடணும். எல்லா மாவையும் போட்டு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன உருண்டை பண்ணிட்டேன். ஒரு சில உருண்டைங்க உடஞ்சிடுச்சு. இது பாதி வேக்காட்டில் வேக வச்சு வச்சுக்கணும். எண்ணெய் அதே எண்ணெயில் பாருங்கள், பட்டை, பெருஞ்சீரகம், லவங்கம், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுக்கிறோங்க. இது நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாங்க. ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் 1 கிளாஸ் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயில் ஒன்று பாதியமாக போண்டா மாதிரி சுட்டுது. உதிரி உதிரியாக இப்படி எண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இதை போட்டுடலாம். போட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போகிற மாரி நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா சுண்டட்டும், பச்சை வாசனை போகிற மாதிரி. சிம்மில் வச்சு வைங்க 10 நிமிஷம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடலாம். கடைசியில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். இங்கே பாருங்கள், வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.